நிலா சோழன முழு மனசோட ஏத்துக்கிட்டு வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. யாருக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியோ மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. சூப்பரா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் முழுவதுமே ஒரு கல்யாண வாரம் மாதிரி நல்லா சூப்பரான எபிசோட்ஸ்லாம் கொண்டு போயிட்டுருக்காங்க. நான் கூட ஆரம்பத்தில நெனச்சேன், நிலா வந்துட்டு சோழன கல்யாணம் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா அவங்க லைஃப்ப ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் சூப்பரா வந்துட்டு நிலா வந்து சோழனோட பயத்த எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணிட்டாங்க. அதாவது எதுக்கெடுத்தாலும் நம்ம சோழன் வந்து பயந்துட்டே இருந்தாங்க. இப்ப நிலா இருந்துட்டு, "நான் வந்து உங்க ஒய்ஃப் தான். நான் உங்க பொண்டாட்டி. இனிமே என்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்கக்கூடாது." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "எங்க வேலைக்கு போறீங்க? எப்போ வாரீங்க? அப்புறம் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க?" அப்படிங்கிறது எல்லாத்தையுமே என்கிட்ட நீங்க சொல்லணும். நமக்குள்ள இனிமே எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம நிலா வந்து சோழன்கிட்ட சொல்லும்போது, இதெல்லாம் வந்து இவ்வளோ சீக்கிரமா நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். இப்போ சோழன் வந்து பார்த்தீங்கன்னா, நிலா கிட்ட வந்து கண்டிப்பா நான் எல்லாத்தையுமே சொல்றேன் நிலா. இப்படி சாதாரணமா எனக்கெல்லாம் வந்து இவ்வளோ பெரிய இடத்துலேருந்து இப்படி கல்யாணம் பண்ணி நான் வாழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. உன்னைய மாதிரி ஒரு நல்ல பொண்ணு என் வாழ்க்கையில அமைஞ்சது, எங்க அம்மா செஞ்ச புண்ணியமோ என்னமோ தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா நிலா இருந்துட்டு, எல்லாமே சரிதான் சோழன். இத்தன நாளா பொறுப்பு இல்லாம இருந்துட்டீங்க. நானும் பெருசா எதுவும் சொல்லல. ஆனா இனிமே அப்படி கிடையாது. இனிமே நீங்க பண்ற ஒவ்வொரு வேலையிலயுமே எனக்கும் அதுல உங்க துன்பத்திலயும் சரி, உங்களோட கஷ்டத்துலயும் சரி, உங்களோட சந்தோஷத்துலயும் கூடவே நான் இருப்பேன். உங்களுக்கு என்ன வந்தாலும் அதில எனக்கும் அந்த பாதிப்பு உண்டுங்கிறத இனிமேலாவது தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நிலா இருந்துட்டு நம்ம சோழன கைய பிடிச்சு ஹக் பண்ணும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். சக்ஸஸ்ஃபுல்லா அவங்க லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மறுநாள் காலையில நம்ம நிலா வந்து பார்த்திங்கன்னா, எழுந்திரிச்சு எல்லாருக்கும் முன்னாடியே எழுந்திரிச்சு வேகமா காஃபி போட போவாங்க. பாத்ரூம்லாம் போயிட்டு ட்ரெஸ்லாம் மாத்திட்டு அவங்க குளிச்சுட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா, சேரன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே காஃபி போட்டு கொண்டு வந்து எல்லாரையுமே எழுப்புறாங்க. சேரன் வந்துட்டு, "என்னம்மா வேகமா எழுந்திரிச்சிட்டியா? நான் வேணா காஃபி போடட்டுமாப்பா?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. "அதெல்லாம் எதுவும் வேண்டாண்ணா. நீங்க காஃபி குடிங்க" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே காஃபி போட்டு வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. "உனக்கு எதுக்குப்பா சிரமம்? நீ என்னைய எழுப்பியிருக்கலாம்ல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்லண்ணா, நீங்க வந்துட்டு இத்தன நாளா ஹால்ல படுத்திருந்தீங்க. இன்னைக்கு நீங்க ரூமுக்குள்ள போய் படுத்துக்கிட்டீங்க போல இருக்குது. அதான் சரி தூங்கட்டும். எப்போ எழுந்திரிச்சு வராங்களோ அப்போ வரட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன்" அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா பல்லவன் வந்துட்டு, "என்ன நீ காலையிலேயே வா, இவ்வளோ சீக்கிரமா எழுப்பிட்டீங்க" அப்படின்னு சொல்லும்போது, "எப்பயுமே எழுந்திரிக்கிற டைம் தானடா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சொல்லிட்டுருக்குறாங்க. அதுக்கப்புறமா, "நான் தான் காலேஜ் எனக்கு முடிஞ்சிருச்சுல, நான் எப்போனாலும் எந்திரிக்கலாம்ல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதெல்லாம் கிடையாது. இனிமே தான் நீ ஜாக்கிரதையா வேலைய பார்க்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சொல்லுவாங்க. "யுஜி தானே முடிச்சிருக்க, பிஜி பண்ணுற ஐடியாலாம் இல்லையா?" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறமா சரி அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு வேகமா டீ எடுக்க போவாங்க. டீ எடுக்க போறேன் ஃபர்ஸ்ட்டு போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைப்பாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே ரெஃப்ரெஷ் ஆயிட்டு எல்லாருமே குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா சோழன் வந்துட்டு அவங்களும் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வருவாங்க. அதுக்கப்புறமா நிலா வந்து வீட்ல விளக்கேத்தி பூஜை பண்ணுவாங்க. எல்லாருமே அங்க இருந்து எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு நிலாகிட்ட வந்துட்டு நிலா வந்து இந்த கற்பூரம் ஏத்துன தட்டு எல்லாத்தையுமே காட்டுவாங்க. எல்லாருக்குமே வந்துட்டு விபூதி எடுத்துக்கிற சொல்லுவாங்க. சோழனுக்கு மட்டும் விபூதி வச்சு விடுவாங்க. அப்ப வீட்ல இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப ஹேப்பியா, ப்ரவுடா ஃபீல் பண்ணுவாங்க. ரொம்ப பெருமையா இருக்கும் அவங்களுக்கு. இவங்க 2 பேரும் ரொம்ப ஹேப்பியா, சந்தோஷமா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா சேரன வந்துட்டு, "நான் டிஃபன் பண்ணிடவாப்பா?" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. "ஆமாண்ணே, நம்ம எல்லாருமே கோவிலுக்கு போயிட்டு வந்துருவோம்" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. "இல்லப்பா, கோவிலுக்கு போயிட்டு வரதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆயிரும். நேத்து கொஞ்சம் அதிகமா வேலை இருந்துச்சா, அப்படியே டயர்டுல நான் தூங்கிட்டேன். நான் இன்னும் சமைக்கவே ஆரம்பிக்கல. நீயும் சோழனும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதுக்கப்புறமா நான் சமைச்சு வச்சிருக்கிறேன். அங்க வந்துட்டு வந்தோம்னா நேரம் ஆயிரும்" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு பல்லவன் வந்துட்டு, "அப்ப நான் வரேன். நம்ம எல்லாரும் போயிட்டு வரலாம். சேரன் வேணா இருக்கட்டும்" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பாண்டி இருந்துட்டு, "சேரன மட்டும் எப்புட்றா விட்டுட்டு போறது? நீ இருடா. அவங்க சோழனும் அவங்களும் கூட போயிட்டு வரட்டும்" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா தான் பல்லவன் வந்து புரிஞ்சுக்கிருவாரு. "ஓ! அப்படியா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தனியா போணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு, சரின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த நேரம் நடேசன் அப்பா வருவாங்க. வந்துட்டு, "என்னடா கோவில் கிளம்புறீங்களா?" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஆமா" அப்படின்னு சொல்லிட்டு நிலா இருந்துட்டு, "ஆமா அங்கிள் கோவிலுக்கு போறோம். நீங்க வரீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "நான் எதுக்கும்மா? நீங்க ஜாலியா புருஷன் பொண்டாட்டி போயிட்டு வாங்கம்மா. இவிங்களே வந்து உங்க கூட வர வேண்டாம். ஜாலியா அவங்க போயிட்டு வரட்டும்னு நெனைக்கிறாங்க. நான் மட்டும் வந்து உங்கள டிஸ்டர்ப் பண்ணுவேனா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன அங்கிள் நீங்க இப்படி பேசுறீங்க? சரி எங்கள ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு" சொல்லிட்டு கால்ல விழுவாங்க. அப்புறம் சோழர் இருந்துட்டு, "அதான் நேத்து தான் கால்ல விழுந்தோம்ல. பிறகு என்ன மறுபடியும் இப்போ விழ சொல்லிட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னா கேளுங்க சோழா" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, சரின்ட்டு கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. "நீங்க எப்பயுமே நல்லா இருக்கணும்மா" அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் அப்பா வந்துட்டு ப்ளஸ் பண்ணுவாரு. அதுக்கப்புறமா இவங்க வந்து பார்த்திங்கன்னா, கோவிலுக்கு கிளம்பி போவாங்க. கோவிலுக்கு போயிட்டு, அங்க வந்து கோவில்ல அர்ச்சனைலாம் பண்ணிட்டு, நம்ம நிலாவும்
சோழனும் அந்த இடத்துல வந்து உட்காந்துருப்பாங்க. அந்த இடம் தான் வந்து நிலா வந்து எங்கே போகிறதுன்னு தெரியாமல் பேக் எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல தான் உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நான் உங்கள விவாகரத்து பண்ணதுக்கப்புறமா இங்கே தான் வந்து உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எதுக்கு நிலா பழசெல்லாம் பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க போது, இல்லை நான் அப்போ கூட என்ன பண்ண போகிறோம், நம்ம வாழ்க்கை அவ்வளோதானா, நம்ம எடுத்த முடிவு தப்போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமலே உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். அப்போ தான் திவ்யா தான் வந்து என்னைய கூட்டிகிட்டு போனா. இப்போது மனசில் ஒரு நல்ல தெளிவோட நல்ல ஒரு நம்பிக்கையோட இப்போ வந்து உங்கள் கூட உங்கள் மனைவியா, உங்கள் ஒய்ஃபா நான் இங்கே உட்காந்துட்ருக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆமாம், எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே நிலா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுவும் சரிதான். நீங்க ஒரு பக்கம் இந்த மாரி சொல்லாம இருந்திருந்தா, இப்படிலாம் பண்ணாம இருந்திருந்தா, இப்படி ஒரு நல்ல குடும்பத்த நான் மிஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நல்ல குடும்பத்த தான் மிஸ் பண்ணியிருப்பியா? என்னைய மிஸ் பண்ணியிருக்க மாட்டியா? அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆமா, நல்ல ஹஸ்பண்ட மிஸ் பண்ணியிருப்பேன். எங்க தேடினாலும் எந்த மாதிரி கேர் பண்ணிக்கிற ஒரு லவ் வந்து கிடைச்சிருக்காது எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நிலாவுக்கு இப்படி சொன்னதுமே நிலாவுக்கு வந்துட்டு சோழன் வந்துட்டு, ரொம்ப தேங்க்ஸ் நிலா. நான் இப்படிலாம் வந்து எதிர்பார்த்தேன். ஆனா எந்த அளவுக்கு என்னைய நீ புரிஞ்சு வச்சிருக்கிற. ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ கூட எனக்கு இது கனவா நிஜமான்னு கூட எனக்கு தெரியல. இப்படி ஒரு சாதாரண குடும்பத்து பையன் நானு. நான் யார் நிலா? நான் வந்து ஒரு பொறுக்கி. என்னைய வந்து நீ இப்படி கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு, இப்படி உன்னோட வாழ்க்கையவே ஷேர் பண்ணியிருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி சொல்லிட்டே இருப்பாங்க. எதுக்கு தேவையில்லாம இத பத்திலாம் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க? நான் தான் சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா சரி நிலா நம்ம வீட்டுக்கு போமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வீட்டுக்கா? சரி ஓகே. வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம வெளியில எங்கேயாவது போலாம். பீச்சுக்கு போலாமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகே. அப்ப இப்ப நேரா பீச்சுக்கு போயிட்டு, அதுக்கப்புறமா வீட்டுக்கு போவோம். வெளியில கூட சாப்பிட்டுக்குருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சூப்பர் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கும் சேர அண்ணன்கிட்ட சொல்லிறட்டுமா? அவங்க நமக்கு சமைச்சு வச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆமால்ல, அதுக்கு தான் கோவிலுக்கு கூட நம்ம கூட வரலான்னு சொன்னாங்களோ? அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நிலா இருந்துட்டு, அதெல்லாம் இல்ல. நம்ம தனியா போகட்டும், டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நெனச்சுட்டு அண்ணய விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இருந்தாலும் நான் சேர அண்ணன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு, சேர அண்ணனுக்கு கால் பண்ணுவாங்க. "என்னப்பா நிலா வந்துட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. "இல்லண்ணா, நீங்க சமைச்சிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல நான் சமைச்சிட்டு தான்டா இருக்கேன். வர்றீங்களா?" அப்படின்னு கேட்பாங்க. "இல்லண்ணே, நாங்க அப்படியே வெளியில போறோம். காலையில வந்து வெளியில சாப்பிட்டுட்டு அப்படியே பீச் வரைக்கும் போயிட்டு வரலான்னு இருக்கிறோண்ணே" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிப்பா, கண்டிப்பா போயிட்டு வாங்கப்பா" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "எங்களுக்கு சேர்த்து சமைக்க வேண்டாண்ணே, அது சொல்றதுக்கு தானே கால் பண்ணேன்" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. "அப்படியாப்பா, சரிப்பா. இருந்தாலும் யாராவது வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது வருவாங்க. அதனால நானு சேர்த்தே சமைச்சு வைக்கிறேன். எப்படினாலும் உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சதும் உங்கள பார்க்கறதுக்கு வருவாங்கல்ல" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. "சரிண்ணே, இருந்தாலும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நாங்க வந்து வெளியில சாப்பிட்டு வந்துருவோம். எங்களுக்காக நீங்க வெயிட் பண்ண வேண்டாம்" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, சரிப்பா" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு, நம்ம சேர் அண்ணா வந்து சந்தோஷமா வந்து உட்காருவாங்க. "என்னாச்சுண்ணே?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து கேட்கும்போது, "இல்ல, அவங்க வந்து கோவிலுக்கு போயிட்டு அப்படியே பீச்சுக்கு போறாங்க போல இருக்குது. வெளியில சாப்பிட்டுக்கிறோம்னு நிலா சொல்லுச்சுடா" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. "பரவாயில்லண்ணே, சோழனோட லவ்வு நல்லபடியா சக்ஸஸ்ஃபுல்லா அவனோட அவன் நெனச்ச மாதிரியே வந்து சேர்ந்துட்டான். 6 மாசம் டைம் அதுக்கு முன்னாடி சேர்ந்துரணும்னு சொல்லி நெனச்சான். இதே மாரி சேர்ந்துட்டான். இனிமே அவங்க வந்து லைஃப்ல கண்டிப்பா பிரியவே மாட்டாங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எனக்கு கூட சோழன் நெனச்சா பயமா இருந்தது. இவன் வாய் வச்சுட்டு சும்மா இருப்பானா, இருக்க மாட்டானா, அவ்வளோதான் இவங்களோட வாழ்க்கை அப்படிலாம் நான் நெனச்சிட்டு இருந்தேன். ஆனா பரவால்ல. சோழன் வந்து நல்லா வந்தான்டா. சோழனோட மனசுலயும் நிலாவோட மனசுலயும் சோழன் இடம் பிடிச்சிருக்கான் பாரேன் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இதத்தானே நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா நடேசன் அப்பா இருந்துட்டு, "அதெல்லாம் இருக்கட்டும்டா. அவங்க அப்பா வந்து சொன்னது என்னது? இப்படி ஒரு குடும்பத்தில வந்து ஒரு வசதி வாய்ப்பு இல்லாத குடும்பத்தில, தகுதியே இல்லாத குடும்பத்தில நிலாவ கட்டி குடுத்துட்டு போறோம். அவ எப்படி இருப்பான்னு எங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு போறாங்க. ஆனா நிலா நம்ம வீட்டு மருமக. நம்ம மேல எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கோம்" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. "என்னப்பா சொல்ல வர்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன கேட்பாங்க. "இன்னுமாடா தெரியல? நிலா வந்து நெனச்ச மாதிரியே அவங்க அப்பாட்ட சொன்னது மாதிரியே நம்ம எல்லாருமே வீட்ட வந்து மாத்தணும்டா. இத இடிச்சிட்டு நல்லா பெரிய வீடா கட்டணும்" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பாண்டி இருந்துட்டு, "ஆமா, இருக்கிற வீட சரி பண்றதுக்கே இங்க ஒண்ணும் இல்லையாம். இதில வீட்ட இடிச்சுட்டு பெரிய வீடு வேற கட்டுவாங்க" அப்படின்னு சொல்லும்போது, சேரன் இருந்துட்டு, "அதெல்லாம் இல்ல பாண்டி. நம்ம கண்டிப்பா நல்லா பெரிய வீடா கட்டணும். அவங்க அப்பா என்கிட்டயும் தான் சொன்னாரு. எனக்கு இந்த கல்யாணத்தில சுத்தமா விருப்பமே இல்ல. நிலா சொல்லி தான் சரின்னு ஒத்துக்கிட்டேன். என் பொண்ணு கேட்டதுனால தான் வேற வழி இல்லாம நாங்க சரின்னு ஒத்துக்கிட்டோம். அந்த வீட்டையும் சரி, உங்க தம்பி சோழனையும் சரி எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல" அப்படின்னு சொன்னாங்கடா. என்கிட்ட கூட வசதியா வாழ்ந்த வாழ்ந்த பொண்ணு எங்க பொண்ணு. அவளையும் வசதியான ஒரு இடத்துல தான் ஃபாரின்ல கல்யாணம் பண்ணி குடுக்கணும்னு நாங்க நெனச்சோம். ஆனா இப்படி வந்து இவ இருப்பான்னு எங்களுக்கு கனவு கூட நெனச்சதில்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டினாங்கடா. நான் அப்ப கூட சொன்னேன். இல்ல, நாங்க வந்து இன்னமும் இதே மாரிலாம் இருக்க மாட்டோம். எங்களுக்குன்னு வசதி வாய்ப்பு வரத்தான் செய்யும். நாங்க அப்படியே இருக்க மாட்டோம்.
நிலா வந்ததுக்கப்புறம் தான் எங்க வீடே எங்க கைக்கு கிடைச்சுச்சு. எங்க எல்லாருமே வந்து வாழ்க்கையிலயும் ஒரு அர்த்தம் கிடைச்சுச்சு. நாங்க தான் இப்ப தான் குடும்பமா இணைஞ்சு இருக்கிறோம். நாங்க தான் இப்ப நிம்மதியாவும், சந்தோஷமாவும் இருக்கிறோம். அதனால இனிமே நாங்க வந்து பணத்த சேர்த்து வச்சு, நீங்க ஆசைப்பட்டது மாதிரியே உங்க வசதி வாய்ப்புக்கு இல்லைனாலும், நிலாவ பத்திரமா பார்த்துக்கிற அளவுக்கு நாங்க சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, பாதுகாப்பா பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரண்ண வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நான் சொன்னேன்டா உங்க அப்பாக்கிட்ட அப்படின்ற மாதிரி சேரண்ண சொல்லுவாங்க. ஆமாண்ணே, சோழ அண்ணன்லாம் தாலி கட்டுற வரைக்கும் பயந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. எதுவும் சொல்லிருவாங்களோ, எதுவும் செஞ்சுருவாங்களோன்னு சொல்லிட்டு. ஆனா, நம்ம நிலா அப்படிலாம் எதுவும் நடக்காது சோழா, நான் இருக்கிறேன். நீங்க ஏன் டென்ஷனா இருக்கிறீங்க? நமக்கு கல்யாணம் நடக்க போகுது. இதுக்கு முன்னாடி நடந்த கல்யாணத்துல தான் அவசரமா, பதட்டமா அப்படிலாம் இருந்துட்டுருந்தோம். ஆனா, இந்த கல்யாணத்துல நம்ம ஜாலியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம நிலா அண்ணி தான் வந்து சோழ அண்ணன் கைய பிடிச்சு விடாம சோழனன பயத்துலேருந்து தேத்திக்கிட்டே இருந்துச்சு. நான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். நம்ம சோழனன் தான் பயந்து தள்ளிருச்சு. கல்யாணத்த எங்கேயும் நிப்பாட்டிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பிறகு பயம் இருக்காதாடா? பொண்ணு என்னதான் இருந்தாலும் நிலா வந்து சரின்னு ஒத்துக்கிட்டாலும் கூட, அவங்க அப்பா ஏதாவது சொல்லிருவாங்களோ? அப்படின்னு சொல்லிட்டு, நிலா மனசு மாறிருவாளோ? கல்யாணத்துல எதுவும் பிரச்சனை வந்துருமோ? அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயப்படுறதுலயும் ஒரு நியாயம் இருக்குல்ல. நானே அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா நடேசனப்பா இருந்துட்டு, இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா எப்படிடா? அவனுக்குன்னு இப்போ பொண்டாட்டி அ சட்டப்படி இதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு. அவங்க விவாகரத்து பண்ணாங்க. ஏதோ பிடிச்சோ, பிடிக்காமலோ வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா, இப்ப நம்ம வீட்டு மருமக அப்படி கிடையாது. சோழன முழுசா நம்புறா. சோழன வந்துட்டு நம்ம இப்படியே விடக்கூடாது. அவங்க வந்து 1000 விஷயங்கள் பேசியிருப்பாங்க. கண்டிப்பா என்னென்ன பண்ணணுங்கிறத அவங்களுக்குள்ள அவங்க தீர்மானிச்சிருப்பாங்க. இருந்தாலும் சோழனுக்கு வந்து நம்ம சொந்தமா வண்டி வாங்கி குடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. "என்னப்பா சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சேரன்னு கேட்கும்போது, "ஆமாடா, நானே பாரு வண்டி வாங்கி வச்சிருக்கிறேன். நானே வண்டி வாங்கும்போது சோழனுக்கு மட்டும் தனியா இதேமாரி கார் வாங்கி தருவோம். அவன் எத்தன நாளைக்கு தான் வாடகை வண்டி ஓட்டிக்கிட்டு இருப்பான்?" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. "அதுக்கு என்னப்பா செய்றது? ஆனா அவனுகிட்ட நல்லது தான். கார் வாங்கி சொந்தமா ஓட்டுனான். இத பத்தி பேசி பார்க்குறேன்ப்பா சோழன்கிட்ட. இது நாள் வரைக்கும் அவனுக்கு இப்படி ஏதாவது ஒரு தொழில் வச்சு குடுக்கணும்னு நம்ம யோசிச்சதே கிடையாது." அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. "ஆமாண்ணே, இப்போ அப்பா சொன்னது சரிதான். அவரு சொந்தமா வண்டி போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி நம்ம சோழனுக்கும் கார் வாங்கி குடுக்கணும்னு. அதே மாதிரி எனக்கு எப்படி சொந்தமா தொழில் வச்சு குடுத்துருக்காங்களோ, அ அதே மாதிரி அவங்களுக்கும் வச்சு குடுக்கணும். அப்பதான் அவங்க வந்து லைஃப்ல முன்னேறுவாங்க. என்னைய வந்து முன்னேத்தணும்னு நினைக்கும்போது, அவங்களுக்கு மட்டும் நம்ம அப்படியே விடக்கூடாதுல்லண்ணே. சோழனையும் ஓனராக்கி பார்த்தா தானே, அவங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நீ சொல்றதும் சரிதான்டா. நம்ம சோழனுக்கும் சோழன் வரட்டும். எந்த மாரியான கார் வேணும்னு கேட்டு வாங்கி குடுத்துர்லாம். என்னதான் இருந்தாலும் இப்ப நிலா கிட்ட யாராவது கேட்டாங்கன்னா, டிரைவரா வந்து இன்னொருத்தவங்க வாடகை வண்டி ஓட்டிட்டுருக்கிறாரு அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா, சொந்தமா கார் வச்சிருக்கிறோம், டிரைவிங் பார்த்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கும்? நிலாவுக்கும் கொஞ்சம் சொல்றதுக்கு நல்லா இருக்கும்ல. அதனால நம்ம சோழன வந்து பொறுப்பா அவனுக்கு கார் வாங்கி குடுக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தில இருக்கவங்க எல்லாருமே பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா நிலா வந்து பார்த்தீங்கன்னா, பீச்ல போய் உட்காந்துட்டுருப்பாங்க. உட்காந்துட்டுருக்கும்போது, நம்ம நிலா வந்து சொல்லுவாங்க, "இதே மாதிரி நம்ம இப்படியே விட்டுறக்கூடாது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "என்ன நிலா? சொல்லு நிலா" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இதே இடத்துல உட்காந்து தான் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேன்." அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. "எனக்கு ஒண்ணும் புரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் கேட்கும்போது, "என்ன எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா அதுக்கு முன்னாடி? உங்களுக்குன்னு ஒரு லட்சியம் வேணும்னு சொன்னேன்ல" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. "ஆமா நிலா, என் லட்சியம் தான் இப்ப நிறைவேறிருச்சே" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லுவாரு. "லட்சியம் நிறைவேறிருச்சா? என்ன நிறைவேறியிருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஆமா, என்னோட வாழ்க்கை லட்சியமே வந்துட்டு உன்னை எப்படியாவது கல்யாணம் பண்ணணுங்கிறது தான். கல்யாணம் பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. "இதெல்லாம் ஒரு லட்சியமா? நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்? அன்னைக்கு என்ன சொன்னேன்? நீங்க இப்படியே கார் டிரைவராவே இருக்க வேணாம். வாடகை காரே ஓட்டிட்டு இருக்க வேண்டாம். சொந்தமா கார் வாங்கணும். அப்படியே படிப்படியா வந்துட்டு டிராவல்ஸ் வைக்கணும்." அப்படி இப்படிலாம் நான் சொல்லிட்டு இருந்தேன்ல. அதெல்லாம் பத்தி நீங்க யோசிக்கவே இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லுவாங்க. "இப்ப தானே இந்த லட்சியம் நிறைவேறியிருக்கு. கூடிய சீக்கிரம் உன்னோட ஆசை, உன்னோட கனவையும் நான் நிறைவேத்திர்றேன். சரியா?" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா "சும்மா விளையாடாதீங்க சோழன். நம்ம வீட்டோட நிலைமைய பார்த்தீங்கல்ல. இப்ப எங்க அப்பா என்ன சொல்றாரு தெரியுமா? நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்றேன். பணம் காசு இல்லாம நீ எப்படி சந்தோஷமா இருப்பேன்னு பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "காசு பணத்துக்கு தான் இங்க இம்பார்ட்டன்ட் குடுக்குறாங்க" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. "இத்தன நாளா எப்படியோ இருந்துட்டேன் நிலா. இனிமே அப்படி இருக்கவே மாட்டேன் கண்டிப்பா. நான் நேர்மையாவும், உண்மையாவும் இருப்பேன். அதே மாதிரி நான் நல்லா சம்பாரிச்சு நான் உனக்கு வந்து குடுக்குறேன் நிலா. காசு, பணம் எல்லாமே உன்கிட்ட குடுத்துர்றேன். இனிமே எனக்கு செலவுக்கு வேணும்னாலும் கூட ரூ. 5 வேணாலும் கூட நீயே எனக்கு குடு போதுமா?" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. "அப்படிலாம் எதுவும் இல்ல. நம்ம வந்து
உழைக்கிற பணத்த மிச்சம் வச்சாலே அதுவே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படி செட்டில் ஆனோமோ அதே மாதிரி நம்ம சேரண்ண கல்யாணம் இருக்கு. சேரண்ணனுக்கு கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா பாண்டிக்கும், வானதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறமா நம்ம பல்லவனையும் பார்த்துக்கிறணும். நமக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சொல்லுவாங்க. கண்டிப்பா சேரண்ண கல்யாணத்துக்கு வேற நான் வேற நிறைய செய்யணும் வேற சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு தான் முன்கூட்டியே வாய வந்து விடக்கூடாதுன்னு சொல்றது. வாய அடக்கி வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லுவாங்க. பிறகு என்ன பண்றது? அப்பதான் சந்தாவ சேரனுக்கு கல்யாணம் பண்ணி குடுக்குறதுக்காவது யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. லைஃப்ப பத்தி ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. பார்ப்போம்.